ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நல்லபடியாக தீபாவளி கொண்டாடிட்டிங்களா? நல்லபடியாக தீபாவளி கொண்டாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு குக்கிங்கில் ஆட்டுக்கறி தவா ஃப்ரை எப்படி பண்ணலாம், நம்ம திருச்சி ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஆட்டுக்கறி தவா ஃப்ரைக்கு நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது மட்டும்தான். இதை நல்லா இது 3யுமே ஆயில் ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம குழம்புலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி. நாங்கள் நேற்று குடல் தனியாக கறி தனியாக தான் குழம்பு வச்சோம். அப்புறம் கொஞ்சம் எலும்பு மட்டும் இருக்கவும் அதை குடல் குழம்புலேயே போட்டோம். என் பாத்திரம் 2 வச்சுக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சு அதை நான் தவாவில் போட்டு தான் பண்ணலான்னு வச்சேன். அப்புறம் தோசை போடணும், அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும், சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன மினிமம் கடாயில் வச்சாச்சு. அந்த கறி நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆயிலில் ஒன்ஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி இந்த கறியும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், உப்பு ஆல்ரெடி குழம்புல இருக்குது. நம்ம சுண்டை வைக்கணும் இல்லைங்களா, அதனால் உப்பு சேர்ந்துடும். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காமலே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நான் இந்த டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஃப்ரை எடுக்கிறேன். அந்த பெப்பரை கலந்து திரும்ப ஒன்ஸ் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். தேவைப்படுறவங்க சேர்த்துங்க. எங்களுக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்குங்க. எல்லா சமையல்லையும் எது அதிகமாக இருக்குதோ இல்லையோ கருவேப்பிலை நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். இந்த தவா ஃப்ரை குடலோ கறியோ இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஹஸ்பண்ட் முதல்ல நீ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடு, தோசை வேணும்னா சுட்டுக்கலாம், மதியமே கொஞ்சம் ஹெவி லோட் ஆகிடுச்சு, அதனால் தேவைங்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால்